இப்போல்லாம் கோயிலுக்கு போயிட்டு, "ஹாய் சாமி நான் வந்திருக்கேன்" அப்படின்னு ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு, "சார் இந்த லிஸ்ட்டை புடி, இதெல்லாம் எனக்கு நிறைவேத்தி குடுத்துரு" அப்படின்ட்டு குடுத்துட்டு வரோம். அப்புறம் வந்து இதெல்லாம் நிறைவேத்தி குடுத்தீன்னா, நான் உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஒரு அக்ரீமெண்ட்டும் போட்டுக்கிறோம். கரெக்ட்டா தானே? இப்படி ஒரு டீலை போட்டு முடிச்சிடுறோம். ஆனா, எவன் ஒருவன் இறைவனின் உண்மையான அன்பை எதிர்பார்த்து தன் அன்பை செலுத்தி வழிபடுகின்றானோ, அவன் அவன் அறியாமையில் செய்கின்ற தீவினைகள், நல்வினைகள் எதுவுமே அவனுக்கு சேராது. எல்லாத்தையும் இறைவன் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்றாருங்க. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காருங்க. அப்புறம் நேற்று வந்து திருக்குறளெலாம் முப்பாலெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. இப்போ முப்பால் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அறத்துப்பால் ஒரு 6 வகைப்படும், பொருட்பால் ஒரு 7 வகைப்படும், அப்புறம் இன்பப்பால் ஒரு 2 வகைப்படும். அறத்துப்பால் அது என்ன ஆறுன்னு கேட்டிங்கன்னா, இடைப்பாயிரம், பாயிரம், இல்லறவியல், துறவறவியல், வீட்டியல், ஊழியல். பொருட்பால் 7 வகைப்படும். கரெக்டாக தானேங்க? அது வந்து அரசியல், அமைச்சகம், அரணியல், பொருளியல், படையியல், நட்பியல், குடியியல். அப்புறம் இன்பப்பால் 2 வகைப்படும். இன்பப்பால் 2 வகைப்படும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்பாற் கூற்று, பெண்பாற் கூற்று.